இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 18:4. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எசபேல் என்னும் ராஜா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டுகிட்டே வரான். அப்போ எசபேல் கிட்ட வேலை செய்கிற ஒபதியா என்னும் மனுஷன் எசபேலுக்கு தெரியாமல் 100 தீர்க்கதரிசிகளை கெபியில் ஒழிச்சு வச்சு அவங்கள காப்பாற்றி சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து வரான். ஒபதியாவுக்கு தேவன் மேலே ரொம்ப பக்தி, அதனால் துணிஞ்சு இப்படி செய்கிறான். அவனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த மனிதர்களை காப்பாற்றுறான். அப்போ தேவ பக்தி என்றது நம்மளோட தேவைகளை தேவன்கிட்ட பக்தியோடு கேட்டு பெற்றுக்கொள்கிறதையும் தாண்டி தேவ மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுல தான் முதல்ல இருக்கணும். தேவ மனிதர்கள் மட்டும் இல்லை, ஏழ்மையில் இருக்கிறவங்க கூட தேவனோட பிள்ளைகள் தான். அப்போ யாரெல்லாம் ஆபத்தில் வறுமையில் அகப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம காப்பாற்றும் போது தான் உண்மையிலே நம்ம தேவன் மேலே பக்தி உள்ளவங்களாக இருக்கோம்னு அர்த்தம். கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற பக்தி வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் செயல்லையும் இருக்கணும், ஒபதியாவை போல். ஆமேன்.